வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஈஸியாக சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கிற மாவை வச்சே அருமையாக பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் நிறையா நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு இட்லி மாவு எடுத்து வச்சா போதும். புளிச்ச மாவு வேண்டாம், புளிக்காத மாவு மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு கடாயை காய வச்சு நல்லா 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். சூடு ஆன உடனே நல்ல ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு போட்டுக்கோங்க. 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூனு ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் உளுந்து சேர்த்துக்கோங்க. அந்த உளுந்து நம்ம அதிக அளவு நம்ம போடுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக உளுந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நல்லா செவந்து வரட்டும் உளுந்தம்பருப்பு. ஒரே மாதிரி இட்லியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு இஷ்டம் இருக்காது. இப்படி வித்தியாசமாக வாரம் ஒரு நாள் இப்படி வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நம்ம கோவில் இட்லி மாதிரி இருக்கும். கோவில் இட்லியில் சுக்குப்பொடி சேர்ப்பாங்க, இன்னும் உங்களுக்கு மிளகெல்லாம் சேர்ப்பாங்க, நெய் எல்லாம் நிறையா விடுவாங்க. இது நம்ம அந்த மாதிரிலாம் இல்லாமல் சுலபமாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். இஞ்சி நல்லா 1 இன்ச் அளவுக்கு நல்லா இஞ்சியை நிறையா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இஞ்சி சேர்த்து தான் ஆகணும். இஞ்சி சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்க்குறப்ப தான் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த இட்லி. இஞ்சி பச்சை மிளகாயினுடைய வாசமும் அந்த பெருங்காயினுடைய வாசனம் ஜீரகம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா செவந்து வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இட்லி பேட்டர், அதில் நீங்கள் எடுத்து சேர்த்து வச்சுருங்க. நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு போடாமல் இருந்துட்டிங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு கலந்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு மட்டும் புளிக்காமல் பார்த்துக்கங்க. முதல் நாள் செஞ்ச இட்லி மாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது டம்ளரில் நெய்யோ எண்ணெயோ ஏற்கனவே நான் அதை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா எண்ணெய் தடவாமல் மட்டும் ஊற்றிடாதீங்க, ஒட்டிக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் ஒரு அரையிலேருந்து 3/4 பாகம் நீங்கள் ஊற்றினா போதும். ஏன்னா நல்லா இட்லி நல்லா பொங்கி மேலே உப்பி வரும். அதுக்காக அதே போல் எல்லா டம்ளர்லேயும் நீங்கள் ஊற்றிக்கணும். டம்ளர்னு கணக்கு கிடையாது, நீங்கள் கிண்ணத்தில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இது நம்ம கோவில் இட்லி மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோடு சாப்பிடலாம். இல்லை இட்லி மிளகா பொடி இருந்துச்சுன்னா சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் இந்த கிளாஸை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க. ஏன்னா நம்ம இட்லியாக ஊற்றும்போது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது நம்ம டம்ளரில் ஊற்றி உங்களுக்கு வேக வைக்கும்போது கூட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் சாதா இட்லி வேகுதுன்னா இது 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டூத் பிக் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா இதுதான் பதம். ஒட்டலை, கரெக்டாக வெந்துடுச்சு. எடுத்துட வேண்டியதுதான். லேசாக நம்ம தட்டி விட்டாலே அப்படியே வந்துடும். இந்த பார்த்திங்களா அட்டகாசமாக வந்துடுச்சு பார்த்திங்களா. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே போலவே நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றி எடுக்கிறதுக்கு பதிலாக அப்படி கிளாஸில் ஊற்றி அது வித்தியாசமாக மசாலா நம்ம சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், மிருதுவாக இருக்கும். இது ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு மிருதுத்தன்மை மாறாமல் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.